எம்ஜிஆரை கூட தான் துரோகி என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் துரோகியா? திமுக விட்டு நீக்கும் போது என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆர் ஒரு துரோகி என்றார்கள். அப்ப எம்ஜிஆர் துரோகியா? அந்த இயக்கத்திற்காக திமுக எவ்வளவு பாடுபட்டார். திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே எம்ஜிஆர். அண்ணாதுரை முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு காரணமே எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரே துரோகி என்று சொன்னவர்கள். அதனால எம்ஜிஆர் துரோகி ஆயிடுவாரா? இன்னும் தங்களுடைய தவறை உணராமல், தங்களுடைய செயல்பாட்டுடைய குறைகளை உணராமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தொடர் தோல்வி. இது தோல்வி அல்ல, அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்காரு.